சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா. திருக்காஞ்சி கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கவராகநதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா நடந்து வருகிறது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியதை அடுத்து தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலா நடத்தப்பட்டு வந்தது. இதனை அடுத்து விழாழன்று தேர் திருவிழாவும், வெள்ளிக்கிழமை வளையல் அணி விழாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்களான ராமையன் கவுண்டர், நாகராஜா கவுண்டர், வீரராகவன் கவுண்டர், ராஜேந்திர கவுண்டர் மற்றும் கணேச கவுண்டர் உள்ளிட்டோர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் செய்திருந்தனர். மேல்சாத்தமங்கலம் திருமங்கலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வளையல் அணி வைபவம். முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் மேல் சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சமேத ஸ்ரீ திருமங்கலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற வளையல் அணி வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆலயத்தின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆலய நிர்வாகி ஹரிதேவன், இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என்றும் மத்திய தொல்லியல் துறை மற்றும் புதுவை தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை இணைந்து கடந்த 1984ஆம் ஆண்டு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் ஆலயத்தின் பழமையான வரலாறு தெரிய வந்ததாகவும் தெரிவித்தார். ஆலயத்தின் வரலாற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அதன் தொன்மை குறித்து வியப்படைந்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் முதல்வருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆலய நிர்வாகி ஹரிதேவன் மற்றும் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் ரங்கசாமி மற்றொரு நாள் மீண்டும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக தெரிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தலின்படி பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீடுதோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஏராளமான பொதுமக்கள் தங்களது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் புசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டின் மாடியில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா. தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஆலயத்தின் 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபாகரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 100ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை ஒட்டி ஆலய வளாகம் மற்றும் தேரோடும் வீதிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சின்னையன்பேட் அரசு பள்ளியில் சுதந்திர தின விழா. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சின்னையன்பேட் அரசினர் பள்ளியில் புதுச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் கிளப் சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்கள், இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் கிளப் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திர போஸ், முன்னாள் தலைவர் ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சாம்ராஜ், சித்ராதேவி, விவேகானந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார்.
மாணவர்களின் கல்வி மற்றும் நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வரும் லயன்ஸ் கிளப்பின் சார்பில் நடந்த இந்த சுதந்திர தின விழா பள்ளி மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்று மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொண்டாடப்பட்டது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடந்த கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 நபர்களும் வாக்களித்திருந்தனர். இதனை அடுத்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூர்ந்திடும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்பொழுதுள்ள தியாகிகளையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்க பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். இவ்விழாவில் பள்ளியின் டிரஸ்டியும் பிஜேபி ஓபிசி மாநில அணி தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினராக ஆடிட்டர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் சுதந்திர விழாவின் சிறப்புகள் குறித்து மற்றும் நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களின் சாதனைகள் குறித்தும் விளக்க உரை வழங்கினார்கள். முன்னதாக சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவியர்கள் தேசிய கொடி பேரணியில் அணிவகுத்துச் சென்றனர். தேசிய கொடி பேரணியை புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி விழாவில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். பேரணியில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடம் அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நிறைவாக நன்றியுரை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனியை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி காலை மாலை என சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை நடந்த திருவிழா திருப்பலியில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டார். அதனை அடுத்து மாலை ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைத்தார். இதில் ஜான்குமார் எம்எல்ஏ, பங்கு தந்தை சூசைராஜ் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் அறக்கட்டளை சார்பில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் அணிதெரசா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளை சார்பில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து எத்தியன் ஆண்ட்ரோ கெமிக்ஸ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு முதியோர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ராமன், சக்திவேல், கீர்த்தீஸ்வரன், துளசிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் அறக்கட்டளை நிறுவனர் கீதா சந்துரு செய்திருந்தார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்புற பிரமோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடந்த தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரமோற்சவ விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் கடந்த வியாழனன்று நடைபெற்றது. நேற்றைய முன்தினம் சாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது.
முன்னதாக மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார். இதற்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், வில்லியனூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவர்குல மரபினர் சார்பிலான விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி சதர்ன் ரெசிடென்சியில் 80வது சுதந்திர தின விழா. பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்புகள் வழங்கல். ரைசிங் ஆஃப் புதுவை அறக்கட்டளை மற்றும் பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்களின் பாண்டிச்சேரி கிரேட்டர் லைன்ஸ் சங்கம் இணைந்து நடத்திய 80வது சுதந்திர தின விழா புதுவையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஈசிஆர் மெயின் ரோடில் உள்ள பாண்டி சதர்ன் ரெசிடென்சி ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகே நடைபெற்ற இந்த விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டின் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் தேசிய கொடியை ஏற்றி இனிப்பு வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் மற்றும் சுதந்திர தின தியாகி ஒருவரை ஒருவர் கௌரவப்படுத்திக் கொள்ளுதல் உட்பட சமூக நல நிகழ்வுகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு PMJF லயன் பொன்னுராம் பரமகுரு BDG முன்னிலை வகித்தார். லயன் கூப்பன் தலைமை தாங்கினார். MJF லயன் சிவகாந்தன் BDG சிறப்புரையாற்றினார். லயன் தண்டபாணி வட்டார தலைவர் விழாவை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து PMJF லயன் சரவணன், டிஸ்ட்ரிக்ட் IT லயன் போர்ட்டல் கோஆர்டினேட் டிஸ்ட்ரிக்ட் லயன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் MJF லயன் வேலு செட்டியார் பிரான்சிஸ், மாவட்ட தலைவர் உட்பட நிர்வாகிகள் மற்றும் லைன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் லயன் ஜீவானந்தம் செயலாளராகவும், லயன் பாரதிதாசன் பொருளாளராகவும் செயல்பட்டனர். லயன் ஜெயராஜ் ஸ்பான்சராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் தேசப்பற்று குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் கல்வி உதவி மற்றும் சமூக சேவையை முன்னிறுத்தும் வகையில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை லயன் தண்டபாணி மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடந்த இந்த நிகழ்வு சமூக சேவை மற்றும் மாணவர்கள் நலனை இணைக்கும் நிகழ்வாக அமைந்தது. புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்காலில் நடந்த கலை விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 காரைக்கால் கடற்கரை மற்றும் திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். மகாராஷ்டிராவின் லாவணி நடனமும், குஜராத்தின் டாங்கி பழங்குடியினரின் பாரம்பரிய நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவை அமைச்சர் JNS ராஜசேகரன் முரசுகொட்டி துவக்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களின் கலை பண்பாடுகளை பரிமாறிக்கொள்ளவும், நட்புறவை வளர்க்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும், பூங்காவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பொழுது அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலய திருவிழாவை ஒட்டி நடந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி நேற்று இரவு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை அடுத்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் புனித நீர் தெளித்து பவனியை துவக்கி வைத்தார். பவனியில் அமைச்சர் JNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரில் எழுந்தருளிய தூய தேற்றரவு அன்னையை மலர்தூவி வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பங்கு தந்தைகள், சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரை அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல் ஆமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்வதால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தவும் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டதாக அமைப்பின் தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடல்வாழ் உயிரினங்கள் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது.
சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி ஆணையர் மரியாதை. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாயத்து அலுவலகத்தின் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்று மரியாதை செலுத்தினார். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் தேநீர் விருந்து நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பல்வேறு கட்சி தலைவர்கள், பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள், சமுதாய தலைவர்கள், கல்வியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விருந்தினர்கள் துணைநிலை ஆளுநரோடு சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா.